ஒரே இரவில் மாறிய அதிமுக கூட்டணி. டெல்லியில் நடந்த நள்ளிரவு பேச்சுவார்த்தை. அமித்ஷாவிடம் இபிஎஸ் போட்ட கண்டிஷன். காலையிலேயே பரபரப்பு. தமிழக அரசியல் தொகுதி பங்கீடு விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளில் பாஜக மற்றும் அதிமுக இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இந்த உயர்மட்ட சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் தேர்தல் வியூகங்கள் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக தேசிய அளவில் நிலவும் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த சந்திப்பின் முடிவுகள் கூட்டணி வலுவாக அமையும் என்பதை தீர்மானிக்கும் காரணியாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் பின்னணியில் சீட் ஒதுக்கீடு தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜக தரப்பில் 30 தொகுதிகள் வரை கோரப்பட்ட நிலையில் அதிமுக தரப்போ 20 முதல் 22 இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இபிஎஸ் வெற்றி வாய்ப்பு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என தெரிகிறது. இதனால் ஏற்கனவே கணிக்கப்பட்ட சீட் எண்ணிக்கையின் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இபிஎஸ் சென்னை திரும்பியதும் கூட்டணி கட்சிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.